Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கூல் கொழுக்கட்டை. இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கிட்ஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்தறலாம். நான் இந்த ஈஸ்டர்ன் பிராண்ட் இடியாப்பம் பொடி தான் எடுத்துர்க்கேன். நீங்க நார்மலா இருக்கிற அரிசி மாவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படினா ஏதாவது இடியாப்ப மாவு இருந்துச்சு அப்படினா அதுவும் எடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடியே இந்த பாக்கெட்டுக்கு பின்னாடியே எப்படி எவ்வளவு மெஷர்மென்ட்ல தண்ணி ஊத்தி பிசையணும்ங்கறத கொடுத்திருக்காங்க. இப்போ நாம இத பிசைய ஆரம்பிச்சிரலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் 1 கப் மாவு மட்டும் உங்களுக்கு பிசைஞ்சு காமிச்சிருக்கேன். 1 கப் மாவுக்கு கிட்டத்தட்ட 1.5 கப் தண்ணி வரைக்கும் தேவைப்படும். இதல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இப்போ இதல வந்து லைட்டா mix பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இதல வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி வரைக்கும் இதல சேர்த்துக்கலாம் அப்படினு போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1 கப் தண்ணி சேர்த்து mix பண்ணிக்கலாம் லைட்டா. நல்ல சுட தண்ணி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தட்டையான கரண்டி வச்சு mix பண்ணீங்கனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. அதாவது பச்சை மாவு உதிரியான அந்த நார்மல் மாவு வந்து இருக்க கூடாது. அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டா வர அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம mix பண்ணிக்கலாம். கையில நல்லா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒட்டற மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல. நீங்க பிசைய உங்களுக்கு நல்லது கெட்டியா வந்துரும். இப்போ இத நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை பிரஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க இந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மெத்தட்ல நான் ஒரு 3 கப் மாவு அளவுக்கு எடுத்து பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கு. இப்போ இத நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கிட்ஸுக்கும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இத நீங்க கிட்ஸை கூட வச்சு செய்ய வைக்கலாம். நல்ல ஃபன்னா இருக்கும் அவங்களுக்கு. நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் இத நீங்க வந்து ஃபுல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும் அப்படிங்கறத காமிக்கிறேன். சப்போஸ் நீங்க வந்து இடியாப்ப மாவு யூஸ் பண்ணல, எவ்வளவு தண்ணி சேர்க்கணும்னு தெரியல அப்படினா நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சமா தண்ணி சேர்த்து mix பண்ணுங்க. நல்ல ஹாட் வாட்டரா இருக்கணும். அத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு மட்டும் கொஞ்சம் கடைசியா எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு அந்த கூல் செய்யிறதுக்கு வந்து தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையும் மீதி எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிரலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. மேல இந்த மாதிரி நல்ல ஹோல் உள்ள ஒரு மூடி வச்சிட்டு இதுக்கு மேல ஒரு துணி போட்டுக்கலாம். துணி போட்டதுக்கு அப்புறம் இதல நம்ம உருட்டி எடுத்து வச்சிருக்கிற அந்த குட்டி பால்ஸா உருட்டி வச்சிருக்கோம்ல அந்த கொலக்கட்டை எல்லாத்தையும் இதல சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் இத க்ளோஸ் பண்ணி ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பரா வெந்து வந்துருச்சு. பார்க்கிறதுக்கே அழகா இருக்கு. இப்போ நம்ம கூல் செய்ய ஆரம்பிச்சிரலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கூல் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அதுல வந்து நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருக்க சொன்னல அந்த மாவை சேர்த்து நல்லா கரைச்சுக்கோங்க இத. நீங்க வந்து டைரக்ட்டா மாவு கொஞ்சம் கலந்து இதல சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் mix பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் கெட்டியா வரும். அந்த மெத்தட்லயும் செய்யலாம். ஆனா இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி நல்லா mix பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட கெட்டி இல்லாத அளவுக்கு நல்ல தண்ணியா mix பண்ணி எடுத்துக்கோங்க. mix பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இதல வந்து அச்சு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 அச்சு வெல்லம் சேர்த்துக்க போறேன். இது வந்து நார்மலான ஒரு இனிப்புல இருக்கும். உங்களுக்கு நல்ல இனிப்பு தூக்கல வேணும்னா இன்னொரு பீஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதல நீங்க கருப்பட்டி சேர்த்து கூட செய்யலாம். இப்போ இத நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த அச்சு வெல்லம் கரையற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சு வரணும். இந்த மாதிரி கரைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த கொழுக்கட்டையை வந்து இதல சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் இத வந்து நல்லா கொதிக்க வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் போல நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு கூட நீங்க கொதிக்க வச்சுக்கலாம். நான் பக்கத்துலயே நின்னுக்கோங்க. பொங்கி வடிஞ்சிர கூடாது. அதனால நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் இதல கொஞ்சமா கடைசியா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல துருவன தேங்காவா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சிருங்க மறுபடியும்.
அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கூல் கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃபைனலாக நல்ல வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு மாதிரி நல்லா திரிச்சு கூட இதில் சேர்க்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இடியாப்பம் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாவில் இன்னும் கொஞ்சம் கூட பிசைஞ்சிட்டு கூட அதே மாவில் நீங்கள் செய்யலாம். இதே ரெசிப்பியை ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்க நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போதே நீங்கள் இதை எடுத்து வச்சுருங்க, அடுப்புலேருந்து எடுத்து வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குட்டி குட்டியாக நம்ம நல்லா உருட்டினனால அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. ரொம்ப பெருசாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வேகிறதுக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும். இதுனா ஈஸியாக உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இந்த சூப்பரான கூல் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.